ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பிரியவா அவருடைய மனத்தில் வைத்து ஒரு பக்தரிடம் கூறிய ஒரு எளிய மந்திரம் மற்றும் அஷ்டமி நாளுக்குரிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒரு பக்தர் காஞ்சி மகான் மகா பிரிவாவை தேடி அவருடைய மடத்திற்கு சென்றிருக்கிறார். அவருக்கு தீராத பிரச்சனைகள், என்ன வேலை பார்த்தாலும் அந்த ஒரு வேலையில அவரால் நீண்ட நாள் பார்க்க முடியாது. அவரால் நீண்ட நாள் ஒரே ஒரு வேலையை செய்யவும் முடியாது. ஒரு மாதம் வேலைக்கு செல்கிறார் என்றால் ஒரு மாதம் வீட்டில தான் சும்மா இருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த ஒரு நபருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பெரியவா, நான் ஒழுங்கா தான் வேலைக்கு போவேன், இருந்தாலும் என் மனசு ஒரு இடத்துல நிலையா நிற்காது, எதையாவது ஒண்ணு யோசித்து கொண்டே இருக்கும் பெரியவா என்பது போல காஞ்சி மகான் மகா பிரியவாவிடம் அந்த பக்தர் இதனை போன்று கூற, அதை கேட்டவுடன் பெரியவா அவர்கள் சிரித்து கொண்டு, அஷ்டமி நாள்ல நீ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி வழிபடு. அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நீ கூறி வழிபடு, நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உன்னால உருவாக்க முடியும் அப்படின்னு காஞ்சி மகான் கூறிய அந்த ஒரு மந்திர பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போறோம். அவர் கூறும் பொழுது அந்த பக்தரிடம், உலகத்துல சில நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுகிறது. அந்த ஒரு நாளை நீ எப்படி பயன்படுத்துற, உனக்கான நாளா எந்த அளவுக்கு நீ மாத்திக்கிற, அதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில உன் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு காஞ்சி மகான் பேச தொடங்கினார். அந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும் என்றார். ஜனவரி 26 தை மாதத்துல வரக்கூடிய அஷ்டமி, இந்த ஒரு நாள்ல அஷ்டமின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீ கூறு, நிச்சயமாக அது ஆழமான சக்தியை உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது வெறும் மந்திரம் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. இதை நீ ஒரு முறை கூறினாலே 1000 முறை கூறியதுக்கு சமம். இந்த ஒரு மந்திரத்தை இந்த அஷ்டமி நாள்ல நீ கூறி வழிபடும் பொழுது நிச்சயமா உனக்குள் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை நீ கூறி வழிபடும் பொழுது மன அழுத்தம், மனசுல எப்பேற்பட்ட கவலைகள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு முக்கியமான தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். எதிர்மறை சக்திகளை முழுமையாக உங்களை விட்டு அகற்றும். பணம், நலம், செல்வம் வளர உங்களுக்கு பெரிய அளவுல உதவிகரமாக இருக்கும். நீங்க மறக்காம இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அஷ்டமி நாளுக்குரிய மகிமைகள்ல சில விஷயங்கள் இருக்கு. காஞ்சி மகான் தொடர்ந்து பேசும் பொழுது, அஷ்டமி அப்படிங்கிறது 9 நாள்ல 8வது நாளா மட்டும் கிடையாது. 9 நாட்கள்ல 8வது நாள் மட்டும் அது கிடையாது. இது சக்தி சகல செயலுக்கும் திறந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வரும். அது மட்டும் இல்லாம மன அழுத்தங்கள், நோய் நொடிகள், எதிர்மறை சக்திகளை அனைத்துமே உங்களை விட்டு அகற்றிவிடும். இந்த நாள்ல நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் மிக ஆழமான சக்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாள்ல நீ எப்பேற்பட்ட மந்திரங்களை கூறினாலும் அதனுடைய சக்தி 1000 மடங்கு உனக்கு பிரகாசமாக விளங்கும். எனவே நீயும் இந்த ஒரு மந்திரத்தை அஷ்டமி நாள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது கூறு. அது உனக்கு பெரிய அளவுல நம்பிக்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்று காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் தொடர்ந்து பேசும் பொழுது கூறியிருக்கிறார். இந்த ஒரு நாள்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரே மந்திரம், ஒரு மந்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக நிச்சயமாக மாற்றிவிடும். ஆனா உறுதியான மாற்றத்தை காண ஆரம்பிக்கலாம். சொன்ன உடனே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறின உடனே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாது. இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 2 முறைகள் கூறி பாருங்க. எப்பொழுதெல்லாம் அஷ்டமி நாள் வருகிறதோ அந்த நாட்கள்ல நீங்க இந்த நாள் முடிவதற்குள் எப்படியாவது இந்த மந்திரத்தை மட்டும் அந்த நாள் முடிவதற்குள் கூறிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். மந்திரம் சொல்வதற்கு முன்னாடி நீங்க தயாராகக்கூடிய நிலை. முதல் விஷயமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக அமைதியாக இருக்கணும். அது உங்களுடைய பூஜை அறையாக இருந்தாலும் சரி, நீங்க இருக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, பூஜை அறை இல்லைனாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முதல்ல நீங்களும் சரி உங்களுடைய மனதும் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கின்ற இடங்கள்ல அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு முடிந்தா ஒரே ஒரு நெய் தீபத்தை நீங்க ஏற்றணும். இந்த நெய் தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது பெரிய அளவுல உங்களுடைய மனசும் சந்தோஷப்படும். நீங்க ஏற்றுகின்ற இந்த செயலானது பெரிய அளவுல உங்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதுல தீபத்தை ஒரு கற்பனை நீங்க செய்து கொள்ளணும். அந்த தீப சுடர் இருக்கல்லவா, அந்த சுடரை பார்த்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறணும். அந்த சுடரை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்கள்ல இருந்து நிச்சயமாக கண்கள் சாரசாரியாக வழிய தொடங்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இந்த அஷ்டமி நாளில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நிச்சயமாக இருக்கும். இந்த தீபத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மனசளவுல எவ்வளவு பெரிய பாருங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒரே நிமிஷத்துல நீங்க மறந்துடுவீங்க.
பண்ணுவீங்க. ஒரே நிமிஷத்துல உங்களுடைய மனசும் அமைதியாக்கணும். அஷ்டமி நாள்ல மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. அந்த அஷ்டமி நாள்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். ஓம் கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. ஓம் கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுத்தத்தை நிச்சயமாக அகற்றி விடுங்க. நீண்ட நாள் தீராத பாரங்கள், நீண்ட நாள் தீராத நோய் நொடிகள் அனைத்திற்கும் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா உங்களுடைய மொபைல்ல எடுத்து வைத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பேப்பர்ல கூட எழுதி வைத்துக்கோங்க. இந்த அஷ்டமி நாள் முடிவதற்குள் இரவிற்குள் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும். செல்வம் மற்றும் வளம் இந்த ரெண்டுமே இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் உங்களுக்கு பெருக தொடங்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறின உடனே எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஒரு சில நாட்கள் கழித்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க நினைத்த மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது உங்களுக்கு தேடி வரும். அந்த முடிவின் மூலம் பெரிய அளவுல மாற்றங்களை உங்களால உணர முடியும். எதிர்மறை சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நீங்க மெதுவாக கூறுங்க. ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடங்களோ ஆகும். அப்படி இந்த ஒரு நாள்ல நீங்க அஷ்டமி நாளுக்காக ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ மட்டும் செலவழித்து இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் மெதுவாக கூறணும். அப்படி மெதுவாக கூறும் பொழுதுதான் அந்த ஒரு மந்திரத்தின் சக்தியானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய கைகளினால் காரம் அல்லது மலர் வைத்தால் சிறந்தது. கைகளில் ஏதாவது மலர், உங்க வீட்டில் ஏதாவது மலர் இருந்துச்சு அப்படின்னா அதை உங்க 2 கைகள்லையும் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைவில் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. 108 முறைகள் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா 108 முறைகளும் அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு உங்க மனசார நினைவுங்க. நிச்சயமா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். பணப்பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் அந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது கிடைக்கும். திருமண தடைகள் அனைத்தும் அப்படியே விலகிவிடும். திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை நிச்சயமாக கூறலாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். மனவேதனை, மனசுல பெரிய அளவுல வேதனை, இந்த 3 உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா பணப்பிரச்சனை, திருமண தடைகள், மனசுல இருக்கக்கூடிய வேதனைகள் இந்த 3ஐயும் சரி செய்யணும் அப்படின்னா நிச்சயமா அதற்கு ஒரே ஒரு வழி. இந்த அஷ்டமி நாள்ல நம்ம கூற வேண்டிய இந்த ஒரே ஒரு மந்திரம் தான். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் முழுமையாக பொறுமையாக கூறுங்கள். நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது. மந்திரத்தை சொல்வது போல் உங்களுடைய பிரச்சனைகளும் மெதுவாக கலைந்து வாழ்க்கை ஒளியாக தொடங்கும். எந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சரியாக கூறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசமானது வரத் தொடங்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவித பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை உங்களால தொடங்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்துல அவ்வளவு சக்தியானது இருக்கு. இந்த ஒரு மந்திரத்தை அஷ்டமி நாள்ல நீங்க சொல்லினீங்க அப்படின்னா மனசுல அவ்வளவு அமைதியானது அதிகரிக்கும். காரணம் தெரியாம இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும். பணம் மற்றும் செல்வம் விரைவில் உங்களை தேடி வரும். மனசுல தைரியம் அந்த அளவுக்கு உங்களுக்கு உருவாகக்கூடும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் சரி, காஞ்சி மகான் அவர்களும் அவருடைய பக்தர்களிடம் அடிக்கடி இதனை கூறுவார். ஏதோ ஒரு ஒளி வீடு முழுவதையும் நிரப்பியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நிச்சயமாக வரும். வீட்டுல இருந்த எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்திகள் அனைத்தும் இந்த ஒரு மந்திரத்தை நீ 108 முறைகள் கூறும் பொழுது அது அனைத்துமே வெளியே சென்று விட்டு தெய்வீக சக்தி உன் வீடு முழுவதும் வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இது கருதப்படும். முக்கியமா இது அஷ்டமி நாள்ல நீ கூறும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 21 முறைகள் கூறு. அதிகபட்சம் உனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா 108 முறைகள் கூறு. அப்படி நீ கூறுன அப்படின்னா பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உன்னால உருவாக்க முடியும். பெரிய ஒரு மாற்றம் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு நின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்கள்ல நிச்சயமாக வெற்றியானது உனக்கு கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும். எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய அளவுல இந்த ஒரு மந்திரத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரம் என் வாழ்க்கையை மாற்றும் என்று உங்களுடைய மனசுல நீங்க உறுதி வைக்கணும்.
உறுதி வைத்துக் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இந்த மந்திரம் என்னோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாத்தி என்னுடைய தலைவிதியவே மாற்றும், என் பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள உங்களை நீங்க நம்ப வைத்து நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் மந்திரத்தின் சக்தி பல மடங்கு பெருகும். இது அஷ்டமி நாள் மந்திரம்னு கிடையாது, எல்லாவித மந்திரங்களுக்கும் இது நிச்சயம் பெருந்தும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல நம்பிக்கையை வைங்க. நம்பிக்கையை வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எந்த விதமான மந்திரத்தை வேண்டுமானாலும் கூறுங்கள். நிச்சயமாக அதற்கு பெரிய அளவுல ஒரு மாற்றமானது கிடைக்கும். இந்த மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். எதிர்மறை சக்திகளை உங்களை விட்டு அகற்றிவிடும். செல்வம் மற்றும் மன அமைதியை உங்களுக்கு பெரிய அளவுல தேடி கொடுக்கும். மனசுல நம்பிக்கையை வைங்க. நம்பிக்கையை வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் கூறிய எளிய பரிகாரம் தான். நீங்களும் செய்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க. அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.